அதில் போடவும். என்னது நறுக்கிய சிக்கனா? பாயாசத்துல சிக்கன் போடுவாங்களா? என்ன சொல்றான் இவன்? சிக்கன் பிரியாணி செய்வது எப்படியா? ஐயோ, வீடியோ மாறி போச்சா? அப்படியே ஃபாலோ பண்றது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு சொன்னப்பவே நம்ம உஷாரா இருக்க வேணாமா? இன்னைக்கு நம்ம பாயாசம் செஞ்ச மாதிரி தான். ஐயோ, பசி வேற உசுர போகுதே. ஆல்ரெடி வயிறு டேஞ்சர் ஜோன்ல தான் இருந்துச்சு. இப்போ பேயாட்டம் ஆடுதே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நமக்கு எது ஆகாதோ, எது செய்ய முடியாதோ அதை தேடி வந்து டாஸ்கா கொடுக்கறாங்க. ஐயோ, என்னமோ வந்திருக்கு, என்ன பண்ணிருக்கேனே தெரியலையே. ஐயோ, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயோ, ஹிட்லர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சே. பார்த்தா நக்கல் பண்ணியே கொன்னுடுவாரே. அண்ணாமலை ரஜினி ரேஞ்சுக்கு சவால் விட்டு வந்த இவ்வளவு கேவலமா போச்சு. ஐயோ, என்னால பாயசம் கூட செய்ய முடியாதா? ஐயோ, இந்த நேரத்துல பசி வேற வயித்த கிள்ளுதே. ஐயோ, இந்த பாயசத்தை ஒழுங்கா செஞ்சிருந்தாலாவது ஒரு டம்ளர் நம்ம சாப்பிட்டு இருந்திருக்கலாம். இப்போ அதுவும் போச்சா? ஐயோ, இப்ப ஏதாவது சாப்பிட்டே ஆகணுமே. ஐயோ, பசி உயிர் போது. ஹை ஜாங்கிரி. ஹை என்ன ஜிலேபி காரமா இருக்கு. ஐயோ, காரம். கரம் மசாலாவா இது? ஐயோ, தண்ணி. ஐயோ, காரம் தாங்க முடியலையே. ஆஹா, தேங்காய் பர்ஃபி. இது காரத்துக்கு சூப்பரா இருக்கும். எடு, சாப்பிடு ஹாசினி. வாயில போடு. இன்னைக்கு நான் கொலை பசிதான் போல. எனக்கு எதுவும் வேணாம். ஐயோ, எனக்கு பசி தாங்க முடியலையே. இந்த காரம் வர பசியை தூண்டி விட்டுருச்சு. ஏதாவது சாப்பிட்டாகணுமே, என்ன பண்றது? ஹாய், பரோட்டா. என்ன பண்ற லூஸ்? சாப்பிட போறேன். என்னையா? ஆஹா, பரோட்டாவ. போட்டன் என்ன பார்த்தா பரோட்டா மாதிரியா தெரியுது? உங்க மூஞ்சி எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. இப்பதானே நல்லா இருந்த, அதுக்குள்ள என்ன பைத்தியம் பிடிச்சிச்சு உனக்கு? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். புரிஞ்சுதா? கிச்சனை என்ன பண்ணி வச்சிருக்க? ஜகத்தை அழிக்கிறது இங்க இருந்து ஆரம்பிச்சிட்டியா நீ? ஓ, இது எப்படி? இங்க புயல் எதுவும் வந்துச்சா? புயல் எதுக்கு? நீ இருக்கியே. புயல் பூகம்பம் எல்லாத்துக்கும் சமமாச்சே நீ. நானா இதெல்லாம் பண்ணேன்? போட்டணும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடிக்கிறியா? நீ அறிவில்லை உனக்கு? அறிவு இருந்திருந்தா உங்களை கல்யாணம் பண்ணிருப்பேனா? எப்படியோ அறிவில்லைன்னு ஒத்துக்கிட்டா போதும். இந்த கிச்சன்ல எனக்கு ஒரு கோயில் மாதிரி எப்பவுமே அவ்வளவு நீட்டா வச்சுப்பேன். எப்படி பண்ணி வச்சிருக்க பாரு. பைத்தியம் பிடிச்ச குரங்கு ஒரு பாத்திர கடல நுழைஞ்ச மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். என்னடா இது புது பழமொழியா இருக்கு? இது ஃபுல்லா டாப் டு பாட்டம் க்ளீன் பண்ணி திருப்பி எனக்கு கொடுக்கல, கொத்து பரோட்டா ஆக்கிடுவோம். கொத்து பரோட்டாவா? பசியில
இருக்கிறேன்னா பிஸியா வேலை செய்ய சொன்னா எப்படி? டபுள் ப்ரமோஷன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது டபுள் பனிஷ்மெண்டா இருக்கே தளபதி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காத பூமி. ஒரே ஒரு சாட்சி மட்டும் கிடைச்சிட்டா இந்த ஹிட்லர் ஜெயில போட்டு தரைய துடைக்க விட்டுருவான் அந்த சிபிஐ காரன். ஆனா சாட்சி கிடைக்காம நான் படுற கஷ்டம் இருக்கே. ஐயோ, இவருக்கு பூஜை செய்யணுமா, பாயாசம் செஞ்சு வாயில ஊட்டி விடணுமா, யானை பள்ளத்துல விழுந்தா எலி ஹவாரியோன்னு கேக்குமா, அதே மாதிரி ஆயிப்போச்சு நம்ம நிலைமையும். சோதனை மேல் சோதனை. என்னம்மா கண்ணு, சாமிக்கு பூஜை செய்யறேன்னு சொல்லிட்டு தரைக்கு பூஜை செஞ்சுட்டு இருக்க? உனக்கு இந்த வேலை தான் கரெக்ட். இதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கிற. பாயசம் செய்யறதுக்கு உனக்கு வக்கில்ல, இதுல பேச்சுக்கு மட்டும் ஒரு குறையும் இல்ல. பெரிய இவளாட்டம் பில்டப் கொடுத்துட்டு கிச்சனை நாசம் பண்ணதுதான் மிச்சம். பாயசத்துக்கே இந்த லட்சணம். உன்னெல்லாம் 10 வகையான டிஷ் செய்ய சொல்லிருந்தா ஃபயர் சர்வீஸ வர வச்சுதான் கிச்சனையே கிளீன் பண்ணிருக்கணும். உனக்கு என்ன வருமோ அதை மட்டும் செய். நான் அப்பவே சொன்னேன், உன்னால எதுவும் செய்ய முடியாது. தரைய சுத்தம் செய்யற உனக்கு எதுக்கு பூஜை செய்யற வேலை? பூஜை செய்யற வேலையை என்கிட்ட கொடுத்துட்டு போய் துணி வாஷ் பண்றது, இந்த வீட்டை கிளீன் பண்றது, உன் மூளைக்கு எது எட்டுமோ அதை மட்டும் நீ செய். நீ எந்த தைரியத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்த? இப்ப தெரியுதா ஏஜே உன் கண்ணுல எப்படி ரத்தம் வர வைக்கிறாருன்னு? இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கும். நீ அவர்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இந்த 3 இல்லாத மாமியாருக்கு இந்த 3 மருமகள்களோட சீர்வரிசை என்னன்னு போக போக தான் தெரியும். இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல. ஏமாத்தி தான் தாலி கட்டிக்கிட்டேன்னு தப்ப எழுதி கொடுத்துட்டு ஓடி போயிடு. இது எங்களோட கோட்டை. இங்க உன் வாழை ஆட்டின ஒட்ட நொறுக்கிடுவோம். இது வரைக்கும் உன்னால உருப்படியா எதுவும் செய்ய முடியல. இனிமேலும் உன்னால முடியாது. மரியாதையா உன் வீட்டுக்கு போய் உன் தங்கச்சி செஞ்சு தர்ற கேக்க தெருவுல கூவி கூவி வித்து பொழைச்சுக்கோ. அது கூட உன்னால முடியுமான்னு தெரியல. அட சைத்தான் கே பச்சிகளா, இந்த வெச்சுக்கோ. அறிவு இருக்கா உனக்கு? ஐயோ, கண்ணே தெரியலையே. என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னீங்க, இப்ப ஏன் இப்படி திட்டுறீங்க? என் தியேட்டர்ல உங்க படத்தை ஓட்டணும்னு நினைச்சீங்க, சும்மா ஸ்கிரீனு கிழிஞ்சிடும். என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? இது உங்க கோட்டையா? உங்க கோட்டையில ஓட்ட போடுறதுக்கு தான் நான் உள்ளே வந்திருக்கேன். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒழுங்கா நீங்களே போயிடுறீங்களா, இல்ல இந்த தொடப்பக்கட்டையில உங்களெல்லாம் மந்திரிக்கவா? லூசு லூசு. நாங்க ஓடி போறதா? நாங்க செய்யற டார்ச்சர்ல நீ தான் ஓட போற. அர்ச்சனாக்காவை ஓரம் கட்டிட்டு நீ பூஜை செய்ய போறியா? பௌர்ணமி கதை சொல்றியா? எப்படி சொல்றேன்னு நானும் பாக்குறேன். வாயா பேசுற வாய் விக்ரண்டி உனக்கு ஆப்பு. என்ன உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? ஓஹோ, நீ கீ குடுத்தாத போவியா? இந்த ராட்சச ஹிட்லர் தொல்லை ஒரு பக்கம்னா இந்த கொசுங்க தொல்லை ஒரு பக்கம். ஐயோ, ஏன் சோக கதைய கேளு தாய் குலமே, அத கேட்டாதான் தாங்காது உங்க மனமே. எங்கக்கா போயிட்டா அவ? அதானே நமக்கு வேணும். அப்பதானே நாம வந்த வேலை முடியும். அந்த கேக்குக்காரி எனக்கு குப்பையில அபிஷேகம் பண்றேன்னு சொன்னால, இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. ஆமாக்கா. எடு.
என்னாச்சு? ஒட்டிக்கிச்சு. ஏய் லூசாடி நீ, கம் எதுக்கு தலைகீழ வச்ச? ஒட்டிக்கிச்சுக்கா. ஐயோ இரு நான் ட்ரை பண்றேன். ஐயோ. இரு. உன்னோ உனக்கு இருக்குடி. அக்கா இத உதட்டுல பூசினா எதுவும் பிரச்சனை வராதே. ஒரு பிரச்சனையும் வராது. இது வெறும் கம்மு தான். இத ஹாசினி உதட்டுல பூசின உடனே உதடு ரெண்டும் அப்படியே ஒட்டிக்கும். அவளால பேசவே முடியாது. அப்புறம் எப்படி அந்த பௌர்ணமி கதையை சொல்லுவா? சூப்பர். அவ ஆட்டம் காலி. அப்படின்னா அர்ஜுனா கதையை படிச்சு சொல்லும். ஐயா. இந்தா இத பிடி. வா போலாம். ஐயோ, பூங்குயிலே பாட்டு சத்தம் சேதி கேக்குது. ஒண்ணு கேளு வண்ணமாலையிட தேடி வரும் வாய்ஸ் நல்லா தானடி இருக்கு. நாளை இந்த வாய்ஸ் நல்லதா இருக்கும். ஆனா பேசுறது நாராசமா இருக்குமே. ஹாசினிகா அது. அந்த கேக்குக்காரி இப்ப என்ன பண்றது? சரி சரி வா வா போய் ஒளிச்சுக்கலாம். வா வா. பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு வண்ணமாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு முத்து முத்து பல்லால நான் சுத்தி வந்த பின்னால இந்த ஸ்மைலுக்கு விஜயோ சூர்யாவோ கிடைக்க வேண்டியது. சிரிக்க தெரியாத அந்த ஹிட்லர் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இது என்ன வளையல் சத்தம்? அக்கா, ஐயோ இந்த ரூம்ல நான் மட்டும் தானே இருக்கேன். எப்படி சத்தம் வருது? ஒருவேளை பேயா இருக்குமோ? சத்தம் வருதே. சாரி சாரி. ஐயோ ஐயோ. பேய் வளையல் போடுமா? அனியா வேற இருக்கேனே. இந்த வீட்ல 3 மருமகங்க இருக்கும்போது பேய் எப்படி வரும்? வண்டாயிடுங்கள பார்த்து மறுபடியும் சேர்த்துரும். நல்ல ஸ்மெல்லு. துபாயில இருந்து என் ஃப்ரெண்டு கிஃப்டா கொண்டு வந்தா. இங்க புஸ், இங்க புஸ், பேக்ல புஸ், சைடுல புஸ். ஹாசினியோட வாசனைக்கு காரணமே இந்த சென்ட் தான். ஐயோ எங்கேயோ ஓடி போச்சே. பைபிள் எப்படி நம்மள வந்து கோர்த்து விடுது? ஒருவேளை கடல் கடையில ஓடி போயிருக்குமா? தேடி பாப்போம். ரொம்ப இருட்டா இருக்கே. எங்க போயிருக்கோம்? காணுமே. பாத்துட்டேன். ஐயோ ₹5 தேன் மிட்டாய் வாங்க உதவும். சென்ட் எங்க போச்சு? இருட்டா இருக்கு. ஒருவேளை உள்ள மாட்டிருக்குமோ?
என்ன பண்ணலாம்? கையில பேசினா சரியா வராது, பெரம்புல பேசணும். வரேன் இரு. எங்க போச்சுன்னு தெரியலையே. குத்து மதிப்பா அடிப்போம். வாங்கிக்கோ. வா. வாங்கிக்கோ. அது போட்டு தொலைடி, சீக்கிரம் போடு. கொய்யால மாட்டுதான் பாரு, மாட்டுதான் பாரு. போடுடி. அட என்ன பேய் தும்முது? பேய்க்கு ஜலதோஷம் பிடிக்குமா? அப்ப பேய் ஆவி பிடிக்குமோ? ஆவியே ஆவி பிடிச்சா? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. இல்ல இல்ல, இது பேய் இல்ல. வேற என்னமோ இருக்கு. பெட்டுக்கு பின்னால என்னமோ மர்மம் இருக்கு. என்னன்னு பாப்போம். மியாவ். மியாவ். பூனையா? பூனைக்கு தும்மல் வருமா? ஐயோ, மாட்டிக்கிட்டமே. அது எப்படி சென்ட் போர்ட்ல தள்ளி விடும்? ஐயோ. இந்த வீட்ல ஏற்கனவே 3 திருட்டு பூனை இருக்கு. அதுங்க எந்நேரமும் என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்குங்க. இதுல நீ புது பூனையா? இருடி, உன்னை வச்சு செய்றேன். என்னதான் ஆனாலும் இந்த அனிமல்ஸை துன்புறுத்துறது ஹாசினிக்கு பிடிக்காது. ஏன்னா ஹாசினிக்கு இலகின மனசு. சோ கண்ணை மூடிக்கிட்டு அடிப்போம். ஏய், ஓடிப்போ பூனை. போ போ போ. ஓடு 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 ஓடு. இன்னும் பெரிய பூனையா இருக்கும் போல. ஓடவே மாட்டேங்குது. ஏய், வெளியே வா. ரூம்குள்ள நீ நுழைஞ்ச? உன்னை போனமாக்காம நான் விட மாட்டேன். வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. வா வா வா. ஓடிடு. குடி போயிடுச்சா இல்ல செத்து போச்சா? இத்தனை அடிய வாங்கிட்டு ஏன் சத்தமே இல்லாம போச்சு? ஓ, அத திருட்டு பூனையாச்சே. எத்தனை அடி வாங்கினாலும் சத்தமே வராது. எப்படியோ தொந்தரவு ஒழிஞ்சது. ஆபரேஷன் சக்சஸ். யம்மா.